ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நாளில் ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. இந்த வசனத்துல எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது அப்படின்றத இந்த வசனத்துல வரதை நாம் பார்க்க முடியும். அழுக்கான என்ற இந்த வார்த்தைகளுக்கு நாம் அசுத்தம் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கடைபிடித்து வந்த இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வாழ்ந்து வந்ததினால இந்த பரிசுத்தத்தை குறித்தும் அசுத்தத்தை குறித்தும் அவர்கள் அதிக விழிப்புணர்வு உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள்னு நாம் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் மோசே இடத்துல நியாயப்பிரமாணத்தின்படி எவைகள் அசுத்தமானவைகள் எவைகள் பரிசுத்தமானவைகள் என்று வேறு பிரித்து அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதனால் அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களின்படி நியாயப்பிரமாணத்தில் தேவாலயத்தில் காரியங்களை அவர்கள் செய்கிற போது அசுத்தத்தை அவர்கள் பக்கத்தில் வரவிடாதபடிக்கு அவர்கள் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்தார்கள். இந்த வசனத்தில் ஏசாயா சரீரத்திற்காக மாத்திரம் அல்ல, உள்ளான மனுஷனுடைய நிலைமை குறித்தும் அவர் பேசுகிறார். நாங்கள் எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் இலைகளை போல உதிர்கிறவர்களாகவும் எங்களுடைய அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறதுன்னு அவர் பேசுகிறார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர பிரகாரமாகவும் தேவனுக்கு தூரமாக இருந்தாங்க, ஆவிக்குரிய ரீதியாகவும் தங்களுடைய இருதயத்தின் மூலமாகவும் அவர்களை தேவனை விட்டு வெகு தூரத்தில் போனவர்களாகவும் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டவர்களாகவும் அவர்கள் இருந்தாங்க. அதை குறித்து தான் அவர் பேசும்போது சொல்கிறார், நாங்கள் பாவத்தில் இருக்கோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக எங்களுக்கு நீங்கள் கழுவுங்க அப்படின்றத இந்த வசனத்தில் ஒரு ஜெபமாக அவர் பேசுவதை நாம் இந்த வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அவர் பரிசுத்த ஆவியினால் ஊந்தப்பட்டு நாங்கள் எல்லோரும் அசுத்தமாக இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக நாங்கள் நிற்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாமே அழுக்கான கந்தையை போல இருக்குது ஆண்டவரேன்னு அவர் தேவனை நோக்கி இந்த வார்த்தைகளை பேசுவதை நாம் புரிந்து கொள்ளணும். லேவியராகமம் 13 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் ஆண்டவர் குஷ்டரோகத்தை குறித்து அவர் பேசியிருப்பார். ஏன்னா அசுத்தமாக இருக்கிறவர்கள் தேவாலயத்திற்கு புறம்பானவர்கள், அவர்கள் தேவாலயத்துக்கு பக்கத்தில் வர முடியாது, தேவாலயத்தில் வழிபடுவதற்காக அவர்களுக்கு எந்தவித தகுதியும் அவர்களுக்கு கிடையாது. குஷ்டரோகம் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பாளையத்துக்கு புறம்ப தான் இருக்கணும், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக அந்நாட்கள் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். அவர்களை தான் அசுத்தமானவர்கள்னு சொன்னாங்க. அப்புறம் யூதர்கள் அசுத்தத்தை குறித்து சில காரியங்களை அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா மரித்து போன சரீரத்தை தொடக்கூடாது, அப்புறம் யூதர்களுக்காக தடை செய்யப்பட்ட உணவுகளை ஆண்டவர் சொல்லியிருந்தார், அந்த உணவுகளை அவங்க சாப்பிடக்கூடாது, குஷ்டரோகம் இருக்கிறவங்க பாளையத்துக்கு புறம்ப இருக்கணும். ஸோ இதெல்லாமே அசுத்தத்திற்கு அடையாளமாக அந்நாட்களில் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலே நெருங்குவதற்கு தகுதி இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். இங்கே ஏசாயா சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் அப்படிப்பட்ட அசுத்தமானவர்கள், நாங்கள் தேவனுக்கு வெகு தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நீங்கள் சுத்திகரிங்க, எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே என்று ஏசாயா இந்த வசனத்தில் நம்ம பேசுவதை பார்க்க முடியும். சரீரத்தினால செய்யக்கூடிய தவறை மட்டும் ஏசாயா பேசல, பாவத்தின் விளைவா தன்னுடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக தூரமாகவும் தேவனிடத்துல நெருங்குவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறதை குறித்து தான் ஏசாயா இந்த வசனத்தில் பேசுகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளை நீங்கள் எடுத்துங்க, தேவன் அவர்களுக்கு புசிக்காதீங்க அப்படின்னு அந்த கனியை தேவன் விலக்கி வச்சார். ஆனால் அவர்கள் எடுத்து அவர்கள் புசித்தார்கள்னு நாம் பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்ததுனால அவர்கள் சரீரத்துக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். ஆனால் அவர்கள் ஆவிக்குள்ளாக தேவனிடமிருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள். எப்படி? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணியாக இருந்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். அவங்க ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த கனியை புசித்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் பாவத்தின் விளைவாக தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அத்தி இலைகளை தைத்து அவர்கள் உடுத்தி கொண்டார்கள்னு நம்ம பார்க்குறோம். அவங்க சரீரத்தில் அவங்களுக்கு தழும்போ, அவங்க சரீரத்தில் வியாதியோ, சரீர பிரகாரமான மரணம் ஏற்படுவதற்கோ அவர்களுக்கு அந்த டைமில் எதுவும் நடக்கலை. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். உள்ளான மனுஷனை குறித்து தான் அந்த வசனம் பேசுது.
அதன் பிறகு அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள்னு நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஏசியா இங்கேயும் சடங்காச்சார பிரகாரமாக இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா காரியத்தையும் தேவனுக்காக செஞ்சாலும் இவங்கள் அசுத்தமானவர்கள் தான், இவர்கள் நீதி எல்லாமே கந்தையா தான் இருக்குது அப்படின்றதை ஏசியா உணர்ந்ததின் நிமித்தமாக தான் இந்த வசனத்தில் அவர் பேசுறார். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர்கள் செய்கிற நீதியினால ஒரு நாளும் இந்த பாரம்பரியத்தின் மூலமாக தேவனிடத்தில் நெருங்க முடியாது. நாம் இருதயத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் உண்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படிவதன் மூலமாக, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை இருதயத்தினுடைய சிந்தனைகள் இருந்து பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்வதன் மூலமாக மாத்திரம்தான் தேவனை நாம் புரிந்து கொண்டு தேவனிடத்தில் நாம் ஐக்கியப்பட முடியும்னு ஏசையா நன்றாக அறிந்திருந்தார். பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் இது நல்லாவே அறிந்திருந்தாங்க. வெறும் அவங்க செய்கிறதான காரியங்களால, அவங்க செய்கிற பிரமாணங்களை கடைபிடிப்பதனால மாத்திரம் அவைகள் இல்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், யோபுவுக்கு நல்லா தெரியும், ஏசியாவுக்கு நல்லா தெரியும், இவர்கள் எல்லோருக்குமே நல்லா தெரியும். விசுவாசத்தினாலையும் கீழ்ப்படிதலினாலையும் மட்டுமே தேவனை நாம் சார்ந்து கொள்ள முடியும்னு அவங்க விசுவாசிச்சாங்க. அவங்க தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபோது கூட அவர் அந்த பிரமாணங்களை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பாரம்பரியம் பிரகாரம் செய்கிறாருன்றது தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எடுத்து மீண்டும் மீண்டும் எடுத்து காண்பித்தார்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவங்க பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியே நான் சொன்னது போல பட்டணத்துக்கு வெளியே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண முடியாது, ஊருக்குள்ளேயே அவங்க வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார்னு நம்மளால பார்க்க முடியும். மரித்து போன அந்த பிணத்தை தொட்டு அவனுக்காக ஜெபித்து அவனை உயிரோடு எழுப்பினார்னு நம்ம பார்க்க முடியும். விபச்சாரியா இருந்த ஸ்திரீயை அவர் மன்னிச்சார்னு நம்மளால பார்க்க முடியும். ஓய்வு நாளில் அவர் வியாதியஸ்தனை சுகமாகி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செஞ்சார்னு நாம பார்க்க முடியும். ஆனால் அதை தான் பரிசேயருடைய பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் செய்கிறாரு, இவர் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு ஓய்வு நாளில் இவர் என்ன பண்ணுறாரு, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்யும்படிக்கு அவர்கள் வகை தேடினார்கள்னு மத்தேயுவில் நம்ம அதை பார்க்குறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் இதை குறித்து அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் எல்லா காரியத்தையும் அவங்க செஞ்சாலும், ஆனா அவங்களுடைய வாயினால் என்னை துதிக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய இருதயமோ தூரமா இருக்கிறது. ஏசியாவும் இதை தான் டிஃபைன் பண்றாரு அந்த இடத்துல. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது ஆண்டவரே, ஆனா எங்களுடைய இருதயம், எங்களுடைய ஜனங்களுடைய இருதயம் ரொம்ப தூரத்துல இருக்கு. இதை ரொம்ப நான் இந்த வசனத்தை படிக்கும்போது அதை ரொம்ப அழகா ஆண்டவர் அதில் கனெக்ட் பண்றாரு. அவங்க எந்த அளவுக்கு அவர்கள் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய முன் அறிவிப்பையும் அவர்கள் புரிந்திருந்தார்கள்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்துக்கு கூட அவர் அதை தான் எழுதுறாரு. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்துட்டோம், இலவசமாக அவருடைய கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை கொண்டு தான் ஒரு மனுஷன் நீதிமானாக மாற்றப்பட முடியும். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதை ஏசியா உணர்ந்தவராக, எங்களுடைய நீதிக்கு முன்பாக ஆண்டவரே அவைகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறதுன்னு இந்த வசனத்தில் அவர் பேசுறார். எங்களுடைய நீதிக்கு முன்னாடி நாங்கள் உதிர்கிற இலையை போல இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நித்தியமானவர்கள் இல்லை, நாங்கள் தோன்றி மறையக்கூடியவர்கள், எங்களை ஆண்டவரே நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்க, எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே நீங்கள் மன்னிங்கன்னு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறதான வசனமாக இந்த ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பேசுது. எதற்காக இந்த மீட்புக்கு அப்புறமா இந்த செய்தியை நான் போடுறேன்னா, மீட்பை குறித்ததான நம்ம கொலைசேரில் பார்த்த அதுலேயும் இதே தான் நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சரூபம், எல்லாவற்றுக்கும் அவர் முந்தின பேருமானவர், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு
நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு அந்த செய்தியில நம்ம அதை பார்த்தோம்ல, அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருவருடைய கிரியையினாலேயோ ஒருவருடைய சடங்காச்சாரத்தினாலேயோ நியாயப்பிரமாணத்தினாலேயோ அவருடைய நல் ஒழுக்கத்தினாலேயோ அவர்கள் செய்யறதான நல்ல காரியங்களால மாத்திரமே ஒருவர் ரட்சிக்கப்பட்டுட முடியாது, அல்லது அவர்கள் நீதிமானாய் மாற்றப்பட முடியாது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். நல்ல காரியத்தையும் அவர்கள் செய்யணும், அதே நேரத்தில் அவருடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா, அவருடைய சிந்தனைகள் தேவனுக்கு எதிராக இருக்கிறதா, அல்லது தேவன் நினைக்கிற காரியத்தின்படி அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏசாயாவின் எதிர்பார்ப்பு எல்லாமே என்னன்னா, மேசியா ஒரு நாள் வருவாரு, இந்த எல்லா பாவத்துல இருந்தும் அவருடைய அக்கிரமங்கள்ல இருந்தும் ஜனங்கள் இந்த மீறுதல்ல இருந்தும் அவர் என்ன பண்ணுவாரு, எங்களை ரட்சித்து கொள்ளுவாரு அப்படின்றதான் ஏசியாவுடைய அந்த பாரம் வாஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதை எப்படி தேவன் செய்ய போறாருன்னா அந்நாட்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் அதற்கான திட்டத்தை அவர்கள் மூலமா கொடுத்தாரு. அதனால்தான் அவர் எழுதினாரு, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள்னு ஏசியா எழுதினார். அவர்களுக்கு நல்லா தெரியும், மேசியா ஒரு நாள் வருவாரு, தங்களை மீட்டு கொள்வாரு, இந்த அக்கிரமத்தில் இருந்தோம் பாவத்தில் இருந்தோம் தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யறதான அந்த காரியங்களிலிருந்து அவர்களை மீட்டு கொள்வார்னு அவர்லாம் உறுதியாக நம்பியிருப்பார். கடைசியாக 2 விஷயத்தை சொல்லி நான் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயக்காரனும் பரிசேயனும் இவங்க 2 பேருமே ஜெப ஆலயத்துக்கு அவர்கள் போகிறாங்க. இந்த காரியத்தை நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். அதில் அந்த பரிசேயன், இந்த விபச்சாரக்காரனை போல நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம பாகம் செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் இரக்கமாயிருன்னு அவன் ஆண்டவரிடத்துல ஜெபித்தான். யார் ஒருவன் தன்னை தாழ்த்தி தன்னை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்த்தானோ, இந்த ஆயக்காரனே இரக்கம் பெற்றவன்னு ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் ஏசையா, அவர்கள் தன் கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே நாங்கள் பாவி ஆண்டவரே, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது, நாங்கள் உதிர்கிற இலையை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கதறதை நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவரை புரிந்து கொண்டவங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழணும்னு நினைக்கிறவங்க இப்படி தங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்வாங்க. அந்த பரிசேயன் பெருமையினால ஜெபம் செய்தான், ஆனா அவன் இரக்கம் பெறல. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறானோ, தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறானோ, அவனே இரக்கம் பெற்று நீதிமானாய் மாற்றப்படுகிறான்னு நமக்கு இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுது. நம்முடைய கிரியையினால நம்ம ரட்சிப்பை பெற முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் நல்ல செயல்களை செய்யணும், அதுல தவறு இல்லை. ஆனா அவனுடைய நினைவுகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு உகர்ந்ததா இருக்குதா அப்படின்றத புரிந்து அவங்க செய்யணும். அப்படி செய்கிற பொழுது தேவன் உண்மையிலேயே இவர்கள் மனம் திரும்பி அறிக்கையிட்டு விசுவாசத்துல நம்மோடு நடக்கிறார்கள்னு உணரும் போது தேவன் அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அவர்களுடைய மன்னித்து அவர்களை தன்னண்டையில சேர்த்து கொள்ளுகிறார்னு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யோவான் எழுதுறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஸோ நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்துல சேர்ப்பதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து தேவனிடத்துல தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.